அடங்கி ஒதுங்கி இருக்க தெரியாது. எவ்வளவு பெரிய ஆபத்துல போய் மாட்டி இருக்கா பாருங்க. ஃபர்ஸ்ட் வயசு சொல்லி கொடுத்து என் குழந்தைய தூக்கி போறேன்னு சொல்லிட்டு என் அண்ணன் குழந்தைய தூக்கி போயிட்டாங்க. சரி, இவங்க 2 பேர்ல யாரு முதல் மனைவி? இவன் அப்புறம் ஏன் அவங்கள கட்டினீங்க? ஏதோ சின்ன ஒரு தப்பு நடந்துச்சு. இதே உங்க பொண்டாட்டி செஞ்சிருந்தா நீங்க பொறுத்திருப்பீங்களா? அது இவங்கள்ட்ட முடிவு தெரிஞ்சுட்டு நான் வந்து அந்த பொண்ணை கொண்டு வச்சு கூட வாழ்ந்து பாரு. உனக்கு சாய்ஸ் தானே கேட்டீங்க. அப்போ உங்களுக்கு அதுதான் முடி. இவ வேண்டாம் சொன்னா நீங்க அங்க போயிடுவீங்க. ஆமா மேடம். உங்க பேரு? என் பேர் பாரதி மேம். பாரதி, எங்க இருந்து வரீங்க? கடலூர்ல இருந்து வரோம். சொல்லுங்கம்மா. அடங்கி ஒதுங்கி இருக்க தெரியாது. எவ்வளவு பெரிய ஆபத்துல போய் மாட்டி இருக்கா பாருங்க. ஃபர்ஸ்ட் வயசு சொல்லி கொடுத்து என் குழந்தைய தூக்கி போறேன்னு சொல்லிட்டு என் அண்ணன் குழந்தைய தூக்கி போயிட்டாங்க. சரி, இவங்க 2 பேர்ல யாரு முதல் மனைவி? இவன் அப்புறம் ஏன் அவங்கள கட்டினீங்க? ஏதோ சின்ன ஒரு தப்பு நடந்துச்சு. இதே உங்க பொண்டாட்டி செஞ்சிருந்தா நீங்க பொறுத்திருப்பீங்களா? அது இவங்கள்ட்ட முடிவு தெரிஞ்சுட்டு நான் வந்து அந்த பொண்ணை கொண்டு வச்சு கூட வாழ்ந்து பாரு. உனக்கு சாய்ஸ் தானே கேட்டீங்க. அப்போ உங்களுக்கு அதுதான் முடி. இவ வேண்டாம் சொன்னா நீங்க அங்க போயிடுவீங்க. ஆமா மேடம். உங்க பேரு? என் பேர் பாரதி மேம். பாரதி, எங்க இருந்து வரீங்க? கடலூர்ல இருந்து வரோம். சொல்லுங்கம்மா. பி இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தோம் மேம். நான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். லவ் மேரேஜ். அவர் வந்துட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு நான் எங்க வீட்டிலே தான் இருந்து படிச்சுட்டு இருந்தேன். அவர் அவங்க வீட்டில் இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு, அவங்க வீட்டுக்கும் தெரிஞ்சிருச்சு. அப்பா வந்து வெளிநாட்டுல இருந்தாங்க. ஆனாலும் சொல்லிட்டு படிப்பை நிறுத்திட்டாங்க. இனிமே போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு வேற மேரேஜ் பண்ணணும், கல்யாணம் பண்ணி கொடுத்தலாம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணாங்க. அதனால நான் உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? எவ்வளவு கூட பிறந்தவங்க? நானும் என் தங்கச்சி 2 பேர் தான். சரி, அப்பா என்ன வேலை செய்யறாரு? அப்பா வந்து ஃபாரின்ல இருந்தாங்க, கார்பெண்டர் அவரு. உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாரு அப்போ வந்துட்டு அவரு வேலைக்கு எதுவும் போல, சொந்தமா வண்டி வச்சிருந்தாங்க. அதனால வண்டி ஓட்டிட்டு இருப்பாங்க. எப்படி பழக்கம்? ஒரே ஊரு, பக்கத்து வீடு தான், ஒரே ஊரு. ஆனா கேஸ்ட் வேறன்னு சொல்லிட்டு வீட்டுல ஒத்துக்கல. அப்பா வந்து இது மாதிரி வேற கல்யாணம் பண்ணி வச்சிரும், டைவர்ஸ் வாங்கிட்டு அப்படின்னு, ரெஜிஸ்டர் மேரேஜ்னால டைவர்ஸ் வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி படிப்பெல்லாம் நிறுத்தி வச்சுட்டாங்க. அப்புறம் எங்க வீட்டுக்காரர் வந்து அழைச்சிட்டு வந்துட்டார். நானும் அவரோட வந்துட்டேன். நான் எங்க வீட்டுக்கு தெரியாது. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்ன உடனே இதுக்கப்புறம் வந்து மூஞ்சிலே முழிக்க கூடாது, இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா அதுலேருந்து என்கிட்ட பேசுறதே இல்லை. நான் 3 மாசம் வரைக்கும் நாங்கள் தனியா இருந்தோடனே எங்க மாமியார் வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஒரே ஊர்ல தான் இருந்தோம். மாமியார் வீட்டுல நான் இருந்தேன். எங்க அப்பா வெளிநாட்டுல இருந்தாரு. அம்மா என்ன சொல்லிட்டாங்க, இந்த பக்கமே வரக்கும், நான் போனாலும் அந்த பக்கம் என்ன விட மாட்டாங்க, வீட்டிலே சேர்த்துக்கிறது இல்லை. அப்புறம் எங்க மாமியார் வீட்டோட இருந்தேன். ஃபர்ஸ்ட் பெண் குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்த உடனே எங்க மாமியார் தான் எல்லா செலவும் பார்த்துக்கிட்டாங்க. எங்க மாமியார் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் கூட எங்க மாமியார் எடுத்து கொடுப்பாங்க, எல்லாம் அவங்க செய்வாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு. கொஞ்ச நாள் ஆன உடனே 2வது குழந்தை வயித்துல இவரு என்ன செஞ்சுட்டாரு, இந்த தங்கச்சி வீட்டுல இருந்தா, இந்த தங்கச்சியை வந்து இப்ப என்ன செய்யறாரு, மறுபடியும் பிரச்சனையா இருந்துச்சு. உன் தங்கச்சிக்கு மட்டும் எல்லாம் செஞ்சு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அந்த வீடை வித்துட்டு எல்லாம் செஞ்சு அங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அவரு. சொல்லிட்டு இருந்தவொடனே நானு அடங்கி ஒதுங்கி இருக்க தெரியாது. எவ்வளவு பெரிய ஆபத்துல போய் மாட்டி இருக்கா பாருங்க. ஃபர்ஸ்ட் வயசு